தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கம் மற்றும் விவசாயிகள் அமைப்புகள் நாளை முதல் ஆவின் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் விநியோகத்தை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளன. அண்மையில் தமிழக அரசு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹3 உயர்த்தி அறிவித்தது. இந்த விலை உயர்வு மிக குறைவானது என்றும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாட்டு தீவனம் மற்றும் பராமரிப்புக்கான செலவுகள் உயர்ந்துள்ளதால் பசுவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹44 ஆகவும் எருமைப்பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹60 ஆகவும் உயர்த்த வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கம் மற்றும் விவசாயிகள் அமைப்புகள் நாளை முதல் ஆவின் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் விநியோகத்தை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். பால் உற்பத்தியாளர்களின் இந்த போராட்டத்தால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கம் மற்றும் விவசாயிகள் அமைப்புகள் நாளை முதல் ஆவின் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் விநியோகத்தை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளன. அண்மையில் தமிழக அரசு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹3 உயர்த்தி அறிவித்தது. இந்த விலை உயர்வு மிக குறைவானது என்றும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாட்டு தீவனம் மற்றும் பராமரிப்புக்கான செலவுகள் உயர்ந்துள்ளதால் பசுவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹44 ஆகவும் எருமைப்பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹60 ஆகவும் உயர்த்த வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கம் மற்றும் விவசாயிகள் அமைப்புகள் நாளை முதல் ஆவின் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் விநியோகத்தை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். பால் உற்பத்தியாளர்களின் இந்த போராட்டத்தால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கம் மற்றும் விவசாயிகள் அமைப்புகள் நாளை முதல் ஆவின் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் விநியோகத்தை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளன. அண்மையில் தமிழக அரசு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹3 உயர்த்தி அறிவித்தது. இந்த விலை உயர்வு மிக குறைவானது என்றும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாட்டு தீவனம் மற்றும் பராமரிப்புக்கான செலவுகள் உயர்ந்துள்ளதால் பசுவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹44 ஆகவும் எருமைப்பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹60 ஆகவும் உயர்த்த வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கம் மற்றும் விவசாயிகள் அமைப்புகள் நாளை முதல் ஆவின் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் விநியோகத்தை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். பால் உற்பத்தியாளர்களின் இந்த போராட்டத்தால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.